ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த மாங்காவை திருவி வச்சுருக்கேன். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அருமையாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய். லேசாக பொன்னிறமானதுமே வறுத்த வேர்க்கடலை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சியை நான் நீளமாக சீவி வச்சுருக்கேன். 1 துண்டு அளவுக்கு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு துருவி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். நான் 1.5 மாங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். வடித்து ஆற வச்ச சாதம் ஒரு பவுல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சிப்ஸோ இல்லை உருளைக்கிழங்கோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.